ஸ்ரீ குருப்யோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பால் பொங்கி வழியிற மாதிரி ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி எல்லாம் பொங்கி வழியட்டும். இந்த யூடியூபோட நான் இந்த கணு பாட்டு, அப்புறமா மஞ்சள் தீர்த்திக்கிறதுக்குடைய பாட்டு ஒன்று யூடியூப்பில் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து அனுப்புகிறேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருவிளையாடல் புராணமில் பிட்டுக்கு மண் சுமந்த படலம் பார்த்துட்டுருக்கோம். கூலியோ கூலியோ கூலியோன்னு இந்த சொக்கனா வந்தி பாட்டிக்கிட்டக்க பேசின்னு இருக்கார். அப்போ இந்த வந்தி பாட்டி சொல்கிறா, அப்பா எனக்கு இப்போ வேலை இருக்குது. ராஜா கரையை இது பண்ண வெள்ளம் வருதுங்கிறதுனால கரையை எல்லாரும் அவளுடைய ஷேரில் இருக்கக்கூடிய பக்கத்தை மண் போட்டு உயர்த்தணும்னு சொல்லியிருக்காரு. அப்போது ஆனால் எனக்கு உனக்கு கூலி கொடுக்கறதுக்கு எங்கிட்ட பைசாலாம் ஒன்றுமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி இந்த வந்தி பாட்டி சொல்கிறான். அதனால் என்ன பாட்டி, நான் புட்டே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி இந்த சொக்கன்னு சொல்கிறார். உடனே வந்தி பாட்டி அப்பா சரி அப்படின்னா சரி, நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண நீங்க. ஆனால் பார்த்துக்கோ, நான் நல்ல புட்டெல்லாம் வியாபாரத்துக்கு எடுத்துன்னு விடுவேன். அந்த கடைசியில் உதுந்து போகும் இல்லையா, அதை நான் உனக்கு கொடுப்பேன், நீ அதை எடுத்துக்கோ அப்படி. சரி பாட்டி அதை நான் கொடுத்தா போரும் பாட்டி, உள்ளன்போடு நீ கொடுக்குற இல்லையா, அது போரும் பாட்டி எனக்கு அப்படின்னு இந்த சொக்கன்னு ஓகேன்னு சொல்லிடுறான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த வந்தி பாட்டி எல்லாம் டெய்லியே அந்த புட்டை பண்ணிவிட்டு கோவில் வாசலில் போய் சிவார்ப்பணம்னு சொல்லுவாள். அப்புறம் எந்த வேலை பண்ணினாலும் நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாயன்னு சாண்ட் பண்ணிகிட்டே இருப்பாள் இல்லையா. இப்போ அன்றைக்கும் என்ன பண்ணுறா, சரி கூலிக்கு ஒத்துண்டாச்சு, இந்த சொக்கனை ஏற்றுண்டாச்சு. இந்த பாட்டி என்ன பண்ணுறா, புட்டு பண்ணுறதுக்கு எல்லாம் மாவெல்லாம் போட்டு எல்லாம் பிசைஞ்சு எல்லாம் பண்ணினா நமச்சிவாயன்னு சொல்லிகிட்டே பண்ணுறா. பண்ணினா என்ன ஆகுது, சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி பண்ணுற போச்சே. பகவானுடைய லீலை அன்னைக்கு பண்ணின எல்லாமே உதிர்ந்தா மாதிரியே போயிடுது. உதிர்ந்தா மாதிரினா என்ன, சொக்கனுக்கு தானே சிவார்ப்பணம்னு சொல்லியாச்சு. அப்போது சிவனுக்கு தானே அது அர்ப்பணம். என்னடா அது இந்த மாதிரி இப்படி எல்லாமே உதிர்ந்து போகிறதே என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த கேள்விக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ சரி பரவாயில்ல போ, இந்த இது நீ எடுத்துக்கோப்போ அப்படின்னோடனே, பாட்டி எப்படி இருந்தாலும் புட்டை உதுத்து தானே சாப்பிட போகிறோம் பாட்டி, பரவாயில்ல நீ இதை கொஞ்சம் வியாபாரத்துக்கு எடுத்துன்னு போ அப்படின்னு ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி இவர் சொல்கிறார். சரின்னு கொஞ்சம் எடுத்துன்னு போகிறா. பரவாயில்ல, சொக்கனுடைய அருள்னால கொஞ்சம் நல்லா வியாபாரம் வந்துடுத்து அந்த உதுந்த புட்டுக்கே. இவரும் இந்த புட்டை சாப்பிட்றார். என்ன வேலை பாட்டி அப்படின்னா, அது பாரு, இந்த மண்ணை இந்த கரையை இது பண்ணணும், ஒசத்தணும், இன்க்ரீஸ் பண்ணணும் லெவலில் அப்படின்னு. சரின்னு இந்த பாட்டி கூட்டின்னு போகிறான். அங்கே போனால் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி ஒருத்தன் இருக்கான். வந்தி பாட்டி கூட்டின்னு போகிறான். இவன் தான் எனக்கு என் சார்பாக இவன் பண்ணுவான் வேலையை அப்படியா அப்படின்னோடனே அந்த சொக்கனுடைய அழகையும் அதையும் பார்த்தோன்னே இந்த சூப்பர்வைசருக்கு ஒன்றுமே புரியல. சரிப்பா, உன் பேர் என்னப்பா? என் பேரா சொக்கன், வந்தி பாட்டிக்கு சார்பாக நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு உடனே இந்த சூப்பர்வைசருக்கு ஒரு மாதிரி மந்திர சூட்டா மாதிரி ஆயிடுது. ஒன்றுமே புரியல. அவர் சொக்கன் என் பேர் சொக்கன், நீங்கள் ரெஜிஸ்டரில் என்ன எழுதிக்கோங்கன்றா. இவர் இந்த சூப்பர்வைசர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். அப்போ சொக்கன் சொல்கிறார், நம்ம 2 பேருக்கும் இருக்க வேண்டும் இணக்கம், கூடாது சுணக்கம் அப்படின்னு. நான் ஆரம்பிக்கட்டுங்கம்மா வேலை. நம்ம 2 பேருக்கும் இருக்க வேண்டும் இணக்கம், கூடாது சுணக்கம், சண்டை சச்சரவுலாம் கூடாதுன்னு சொல்லிட்டேன்னு நான் வேலையை ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு இந்த சொக்கன் ஆரம்பிக்கிறார். கரையை அடைக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த தலையில் கூடையை வச்சுக்கிறார். வச்சுட்டு அந்த மண்வெட்டியில் கூடையை சுமந்துட்டு இருந்தார் இல்லையா, அதை எடுத்து கீழே வைக்கிறார். கீழே வச்சுட்டு அந்த மண்வெட்டியால் மண்வெட்டிக்கு வலிக்குமா மண்ணுக்கு வலிக்குமான்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் சூக்காக எடுத்து அப்படி போடுறார். கொஞ்சோண்டு தான் எடுத்து போடுறார். அதை தூக்கி தலையில் வச்சுக்கிறார். தலையில் வச்சுட்டா ஐயோ பாரமாக இருக்கான். அவர் சொல்லிக்கிறார், உலகத்தையே சுமக்கக்கூடிய சொக்கனுக்கு அந்த ஒரு பிடி மண் பாரமாக இருக்கான். ஐயோ பாரமாக இருக்கேன்னு மண் திருப்பி கொட்டிடுறார். மறுபடியும்
கொஞ்சம் அப்படியே மண்வெட்டியால் நாசூக்க எடுக்கிறார். எடுத்தனா மறுபடியும் ஐயோ வலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த கூடையில் இருக்கிற மண்ணை திருப்பி கொட்டிடுறார். அதுதான் அந்த திருவிளையாடல் புராணமில் பார்த்தேன்னா அந்த லைன்ஸ் எப்படி கொடுத்துருக்குன்னா, வெட்டுவார் மண்ணை முடிமேல் வைப்பார், பாரம் என கொட்டுவார், குறைத்து எடுத்து கொடு போவார், சுமடு விழத் தட்டுவார், சுமையிறுக்கி இறக்கி எடுத்து அதனை தலைப்படிய கட்டுவார், உடன் சுமந்து கொடு போவார், கரை சொறிவார். அதாவது அந்த தலையில் முண்டாஸ் மாதிரி கட்டின்னு இருப்பாங்க இல்லையா, அது சுமடுன்னு சொல்லுவாள். அந்த இவர் கூட இப்படி வைப்பாராம் அந்த கொஞ்சோண்டு மண்ணை. அது என்ன ஐயோ பாரமாக இருக்குதுன்னு அந்த மண் அப்படி கொட்டுவாராம். அப்படி கொட்டுறம் போச்சு அந்த முண்டாசும் கீழே விழுந்துருமா. மறுபடியும் அந்த முண்டாசை சுருட்டி மறுபடியும் தலையில் கட்டிண்டு அப்படியே நான் சூக்காக அப்படி மண்ணை எடுத்து அப்படி போட்டுட்டு அப்படியே எடுத்துன்னு பண்ணுவாராம். இப்படியே பண்ணால் என்னத்துக்காருது, எப்பத்துக்கு முடியறது, அப்படி பண்ணிட்டு இருப்பார். பண்ணுறவன் பண்ணால் டான்ஸ், ஒரே ஆட்டம் பாட்டம் தான். அந்த இத்தினூண்ட மண்ணை எடுக்கிறதுக்குள்ளேயே ஒரு பாட்டு பாடிண்டு அதை கொஞ்சோண்டு எடுத்துன்னு போகிற மாதிரி டான்ஸ் ஆடிண்டு ஒரே சொக்கன் லீலையை புரிகிறார். அழகான லைன்ஸ். மறுபடியும் அந்த லைன்ஸ் படிக்கிறேன். வெட்டுவார் மண்ணை முடிமேல் வைப்பார், பாரம் என கொட்டுவார், குறைத்து எடுத்து கொடு போவார், சுமடு விழ அந்த மேலே கட்டின்னுக்கிறது டப்பர் மாதிரி கட்டின்னுக்கிறது சுமடு விழ தட்டுவார், சுமை இறுக்கி எடுத்து அதனை தலைப்படிய கட்டுவார், உடன் சுமந்து கொடு போவார், கரை சொறிவார். அப்படியே அந்த கொஞ்சோண்டு மண்ணை பாரம்னு கொட்டுறது, மறுபடியும் எடுத்து வைக்கிறது, அப்படியே டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, அந்த கரையில் கொஞ்சம் போய் கொட்டுன்றது. இப்படியே அவர் பண்ணிட்டு இருக்கார். என்ன நடக்கிறதுங்கிறத நாளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அந்த கனு பாட்டும் மஞ்சள் தேத்திக்கிற பாட்டோடதையும் சேர்த்து அனுப்புகிறேன். எல்லாரும் ரசித்து அனுபவிப்போம்.